சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரானை அடிக்கிறதுனால இதனால் உலக பொருளாதாரம் போயிடும், இந்தியா பொருளாதாரம் போயிடும். இந்தியா உக்ரைன் ஒன்று தான் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கு. 4 இயர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து எங்களை ரொம்ப தாக்குறாங்கன்னு சொல்லி கத்தார் நாங்களும் அடிக்கிறோம்னு சொல்லி கத்தார் ஆரம்பிச்சிருக்காங்க அலையன்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ $1 க்ரூட் ஆயில் ஏறுச்சுன்னா நமக்கு இம்போர்ட் பில்லு வந்து 9,000 கோடி ஏறும். உள்நாட்டு மக்களுக்கு வந்து அமெரிக்கா இராணுவம் போய் ஈரானை அடிக்கிறதுல விருப்பம் இல்லை. பிளாஸ்டிக்லேருந்து இது எல்லா பொருட்களினுடைய விலையும் உயரும் க்ரூட் ஆயில் ஏறுறதுனால. ஈவன் FMCG சோப்பு கிப்பு அது இது. சரி சார், இப்போ வந்து அந்த க்ரூட் ஆயில் ஒரு பேரல் வந்து இப்போ $82 இருக்கு. அது $100 மேலே போயிடுச்சுன்னா இங்கே பெட்ரோல் டீசல் விலை கூடும்ன்றாங்களா சார்? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் சொக்கலிங்கம் பழனியப்ப அவர் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உலகம் தாங்குமா, இந்தியா தாங்குமா? அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரானை அடிக்கிறதுனால இதனால் உலக பொருளாதாரம் போயிடும், இந்தியா பொருளாதாரம் போயிடும். பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக கூட போகுதுன்னு சொல்கிறாங்களே சார், பயமாக இருக்குது சார். இது கரெக்டு, உண்மைதான். அதாவது போர் வந்து நம்ம எல்லாரும் விரும்பாத ஒன்று. பட் அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தான் நம்ம கற்றுக்கணும். உதாரணத்துக்கு கடந்த 15 வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 முறை கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. இன்னும் ஒரு 2011லேருந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் அண்ட்ரஸ்ட் 2011, 2014 கிரிமியா கான்ஃப்ளிக்ட்டு, 2016 ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, 2019 பாலக்கோட் இது ஏர் ஸ்ட்ரைக்கு, 2022 ரஷ்யா உக்ரைன் ஆரம்பிச்சிச்சு, 2023 இஸ்ரேல் ஹமாஸு, 2025 ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ எவ்ரி 2 இயர்ஸுக்கு கிட்டத்தட்ட கடந்த 15 வருடங்களாக எடுத்துக்கிட்டோம்னா எவ்ரி 2 இயர்ஸுக்கு ஒரு தடவை மாதிரி சம் அண்ட்ரஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கு, ஒன் வே ஆர் அதர். இப்போ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், இப்போ இத்தனை நடந்ததில் வந்து ரஷ்யா உக்ரைன் ஒன்று தான் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கு. 4 இயர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மீதி எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக முடிஞ்சிருச்சு. எல்லாமே கிட்டத்தட்ட காசாவும் இஸ்ரேலும் ஷார்ட் டைமில் முடிஞ்சு போச்சு. அது 2 இயர்ஸில் முடிஞ்சிருச்சு. இப்போ 12 டே வாருங்கிற மாதிரி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம கிரிமியா கான்ஃப்ளிக்ட், ஆப்ரேஷன் சிந்தூர் 2 டேஸில் 3 டேஸில் முடிச்சுட்டாங்க. ஸோ அது மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காகவே முடிஞ்சிருச்சு. ஸோ லெட் அஸ் ஹோப் இதுவும் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில வார் வந்து பெருசாக நம்மளை எஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இந்த ஈரானை அடிக்கிறதுனால உலகத்துக்கே இந்த குரூட் ஆயில், அதாவது பேரல், அதுதான் சார் நம்மளுக்கு தேவையானது. எல்லா வண்டியும் ஓடணும், அரசாங்கம் ஓடணும், சமையல் கேஸும் வேணும், எவ்வளையோ இருக்குது சார். இந்த வார் ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமாம், நமக்கு அதாவது அதனால தான் இந்த 45-46 வருஷமாக இவர் அயத்துல்லா அலி காமெனே வந்து கிட்டத்தட்ட 35-36 வருஷமாக இருக்கார். அதுக்கு முன்னால் ஒரு 10 வருஷம். ஸோ கிட்டத்தட்ட 45-46 வருஷம் ஆச்சு. இந்த ஈரான் ரெவல்யூஷனரி ஃபோர்ஸு, அந்த மத சார்புள்ள இந்த அரசு வந்து இந்த அதுக்கு முன்னால் ஷாவுனுடைய கிங் ஆட்சியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரிப்பப்ளிக் ஆகி நாங்களே மக்களை ஆட்சி அமைச்சாங்க, பண்ணாங்க. 46 வருஷம் நேட்டோ கண்ட்ரிஸ் யாரும் ஜாயின் பண்ணலை. இஸ்ரேலு அமெரிக்கா மட்டும்தான் 2 பேர் தான் பண்ணாங்க. இப்போ தான் லாஸ்ட்டு 1 or 2 டேஸில் அவங்க பாதிக்கப்படவும் யூகே வந்து ஏர் பேஸை கொடுத்துருக்கு. அவங்களுடைய பேஸை சைப்ரஸில் ஏதோ அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூகே பிரைம் மினிஸ்டர் இப்போ ஏர் பேஸை யூஸ் பண்ணிக்க அலோவ் பண்ணியிருக்காரு. கத்தார் அப்போ அவங்க வந்து எங்களை ரொம்ப தாக்குறாங்கன்னு சொல்லி கத்தார் நாங்களும் அடிக்கிறோம்னு சொல்லி கத்தார் ஆரம்பிச்சிருக்காங்க அலையன்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி. அந்த மேற்காசிய நாடுகள். கரெக்டு, மேற்காசிய. ஆமாம். ஸோ இப்போ அவங்க பூராவுமே ஒன்று மாற்றி ஒன்று நீ கொஞ்சம் கிராஜுவலாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதை நினச்சாங்களோ, எதை செய்யணும்னு நினச்சாங்களோ அதை போய் ஃபஸ்ட் டே செகண்ட் டேலேயே முடிச்சுட்டாங்க. என்ன செய்யணும்னு நினச்சாங்க? மெயினாக வந்து அந்த லீடரை நாங்கள் தூக்கணும், சுப்ரீம் லீடரை, ஈரானில் இருக்கிற அயத்துல்லா அலி காமெனேயை வந்து நாங்கள் தூக்கணும் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் சீஃபு, போலீஸ் சீஃபு, IRC ஈரான் ரெவல்யூஷனரி ஃபோர்ஸ் சீஃப், இது மாதிரி பல பேர் முக்கிய
நபர்களை பூரா லீடர்ஷிப்பை வேக்யூம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பனா அவங்க வந்து அந்த அணுகுண்டு தயாரிக்கும் நிலைமைக்கு ஈரான் வந்திருக்கு சரி விட்டு பார்த்தா. ஆமாம், ஒரு 65%னா அதுக்கு இன்னும் ஃபுல் பியூரிட்டி வரணும். ஆமாம், 100% அது ஃபுல் பியூரிட்டி வர்றதுக்கு வந்து டைம் ஆகும்னு வச்சுங்களேன், ஆகும். பட் இவங்க நாங்கள் முனைப்பாகவே அடிச்சிடுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பேசிக் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாட்டி கூட ஈரான் இஸ்ரேலினுடைய கான்ஃப்ளிக்டில் என்னென்னா இப்போ மீதி நாடுகள் பூரா அமெரிக்காவோட ஃப்ரெண்டாக இருக்குது. யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தாரு, பஹ்ரைனு, நேம் அ கண்ட்ரி அந்த வெஸ்ட் ஏஷியாவில் அந்த முஸ்லீம் பெரும்பாலான முஸ்லீம் நாடுகள் இதுதான் கைது கோர்த்து இருக்கிறது. எக்ஸப்ட் ஈரான் தவிர இருந்து தான் தனிச்சு போராடிக்கிட்டு இருந்தாங்க இந்த 45-46 வருஷமா. ஸோ இப்போ அதனுடைய இப்போ என்ன பிரச்சனைனா, ஒன்று வந்து இப்போ இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை, இந்தியாவுக்கு வந்து இன்டைரக்ட் பிரச்சனை. நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் மூலம் நம்ம கிட்டத்தட்ட 50% எரிபொருள்களை வாங்குகிறோம். கச்சா எண்ணெய் ஆகட்டும், எல்என்ஜி ஆகட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட 50% நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டில் அந்த வழியாக வருது. நம்ம வாங்கிறது அந்த வழியாக வருது. இப்போ அது ஸ்டாப் ஆகி இருக்குது. ஸோ அப்படிங்கையில் இந்த போர் தொடர்ந்தால் நமக்கு நல்லதல்ல. ஏன்னா இப்போ அந்த ஹோர்முஸ் வழியாக வர்ற 50% க்ரூடையும் நீங்கள் வேறு ரூட்டில் பண்ணி கொண்டு வரணும். ரெண்டாவது கிட்டத்தட்ட 50% வந்து இந்த வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து நமக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஓகே, நம்மளுடைய எனர்ஜி நீட்ஸில் 50% இந்தியாவுடைய எனர்ஜி நீட்ஸில் மெயினாக சவுதி அரேபியா, உங்களுக்கு யுஏஇ, கத்தாரு, பஹ்ரைன், இது மாதிரி இந்த அண்டை நாடுகள் பூரா. மீதி வர்றது நமக்கு ரஷ்யாவிலேருந்து வருது, யூஎஸ்லேருந்து வருது, அதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனையினால் வந்து சவுதி, ஈராக்கு, யுஏஇ இந்த 3 நாடுகளையும் சேர்த்தோம்னாவே வந்து கிட்டத்தட்ட 50% கவர் ஆகிடுது. மீதி ஒரு 35% வந்து ரஷ்யாவிலேருந்து வருது, ஒரு 6-7% இப்போ வெனிசுலாலேருந்து, அமெரிக்காவிலேருந்து வருது, ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு 5-6% வருது. அவ்வளோதான், இதுதான். ஸோ இப்போ இந்த 50 இங்கே இவங்க உற்பத்தியவே நேற்று சவுதி அரேபியாவெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீஃபைனரி அராம்கோனுடைய உலகத்திலே பெரிய இது, அந்த பெரிய ரீஃபைனரி உற்பத்தியை நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி கத்தார் வந்து எல்என்ஜி ப்ரொடக்ஷன் நிப்பாட்டிடுச்சு. எல்என்ஜி கூட நமக்கு அவ்வளோ பாதிப்பு வராது, ஏன்னா நம்மளுடைய டோட்டல் எனர்ஜி கம்போசிஷனில் ஒரு 6% தான் எல்என்ஜியில். அந்த இயற்கை எரிவாயு கேஸ், லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு 6% தான் நம்ம சமையல் கேஸ். இதெல்லாம் மேஜராக வந்து நம்ம இந்தியாவுடைய டோட்டல் ப்ரொடக்ஷனில் 80% இம்போர்ட், 20% தான் கிட்டத்தட்ட லோக்கல் ப்ரொடக்ஷன். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 20% தான் லோக்கல் ப்ரொடக்ஷன். நம்ம கிட்டத்தட்ட $100 பில்லியன் மேலே வருஷம் இறக்குமதி மட்டும் பண்ணுறோம். க்ரூட் ஆயில் மாத்திரம் $100 பில்லியன். இப்போ ஆல்ரெடி வந்து 10-15-20% ஏறிடுச்சு ரேட்டு. ஆமாம் சார், ஒவ்வொரு $1 க்ரூட் ஆயில் ஏற்றத்துக்கு நமக்கு $1 பில்லியன் தேவைப்படும் எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ ஒரு $1 இருக்குதுன்னா நம்ம $90 செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம ரேட்டுக்கு. அந்த இது 9,000 கோடி, 1 பில்லியன், 9,000 கோடி. ஸோ $1 க்ரூட் ஆயில் ஏறிச்சுன்னா நமக்கு இம்போர்ட் பில்லு வந்து 9,000 கோடி ஏறும். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $12-13 ஏறிச்சு. அப்போ $12-13 பில்லியன் நமக்கு இம்போர்ட் பில்லு ஏறும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் எல்லாமே. ஸோ இதில் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் இருக்கும், ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் இருக்கும், மார்க்கெட்டில் வாங்குறது இருக்கும், ஆயில் இன் வாட்டருங்கிறாங்க, டைரெக்டாக சீல உள்ள ஆயிலை வாங்குறதா இருக்கும், எல்லாமே இருக்கும். சரி சார், இப்போ வந்து அந்த க்ரூட் ஆயில் ஒரு பேரல் வந்து இப்போ $82 இருக்கு. அது $100 மேலே போயிடுச்சுன்னா இங்கே பெட்ரோல் டீசல் விலை கூடும்ன்றாங்களா சார்? ஏற்கனவே நம்ம கையிருப்பு 17 நாட்களுக்கு இருக்குது, ப்ரைவேட்டோட சேர்த்த ஒரு 70 நாட்களுக்கு தான் இருக்குன்ட்டு. 3 months up to 3 monthsன்னு வச்சுங்களேன் நம்மகிட்ட கையிருப்பு இருக்கும் ஜென்ரலாக, யூஸ்வலாக. ஸோ அது போக இப்போ இன்னொன்று வந்து இந்த ஆல்டர்னேட் எனர்ஜி இப்போ ஆஃப் லேட் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷனு. ஆமாம் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிகண்டக்டர் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி, ஆமாம், கோல் எனர்ஜி ரிசோர்ஸ். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஜுவலாக பட் ஸ்டில் நம்ம என்ன இப்போ எலக்ட்ரிக் கார்லாம் வந்துருச்சு. ஆமாம் சார், அதுக்கு சில்வரும் வேணும் இல்லை? கோல் இந்தியாவிலே தான், இந்தியா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு அளவுக்கு வீடுகளில் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இப்போ இது என்ன ஆகும்னா திருப்பி ஒரு 2-3 மாதம் இருக்கிறதுனால அதுக்குள்ளே அங்கே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி வார் ரூம் அமைச்சிட்டாங்க. எல்லா மினிஸ்ட்ரியிலேருந்து ஆள் போட்டு
ஒரு வார் ரூம் டெல்லியில் கன்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க குயிக் கோஆர்டினேஷனுக்கு. ஸோ யார் என்ன எங்கே கிளியரன்ஸ் கொடுக்கணும், ஷிப்பிங்கா, டிரான்ஸ்போர்ட்டேஷனா, இந்த மினிஸ்ட்ரியா, சர்ஃபேஸ் மினிஸ்ட்ரியா, வாட் எவர், டப்னு கிளியரன்ஸ் கொடுக்குறது. ஸோ அது ஹை லெவலில் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வெனிசுவேலாவிலேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துகிட்டு வரோம்னு பார்க்கணும், ரஷ்யாவிலேருந்து எவ்வளோ அதிகமாக நம்ம வாங்க முடியும்னு பார்க்கணும். சரி சார், அது அப்படியே ஆப்பிரிக்காவிலேருந்து எவ்வளோ எடுத்துகிட்டு வரோம். சரி சார், அது குரூட் ஆயில் அப்படி சொல்கிறது. இங்கே இந்த குரூட் ஆயிலுக்கு இந்த வார் தொடர்ந்தா உலக பொருளாதாரமும் வீழ்ச்சியடையும், இந்தியாவை பொருளாதாரம் வீழ்ச்சியடையும், டாலருடைய வீழ்ச்சியடையும், டாலருக்கு எதிரான நமது ரூபாய் மதிப்பும் வீழ்ச்சியடையும். இதனால் இந்தியாவும் சரி உலகம் சரி பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு வரும்னு சொல்கிறாங்களே. வரும், நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் என்னென்னா இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் போரிடையில் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா அவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேலே கன்டினியூ பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு 4 to 5 வாரம்னு சொல்லியிருக்காரு. அவங்ககிட்ட அந்த வெப்பன்ஸ் இருக்குது தான் சொல்றாரு. அவனுடைய சக்தி இன்னும் 4-5 வாரத்துக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும். அல்லது இப்போ கேஷுவாலிட்டிஸ் ஆல்ரெடி 2-3 பேர் சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கேஷுவாலிட்டி அதிகமாச்சுன்னா அப்போ அங்கே அமெரிக்காவில் வந்து உள்நாட்டு பிரச்சனை ஏற்படும். உள்நாட்டில் மக்கள் வந்து ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாம் பாட்டுக்கு நிம்மதியாக அமெரிக்காவில் இருக்கோம், நீ போய் ஏன் ஈரான் அடிக்கிற, தேவையா? ஆல்ரெடி வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு அங்கே அப்ரூவல் ரேட்டிங் வந்து 25%, 26% இந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க. நிறைய மக்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அமெரிக்காவில் உள்நாட்டு மக்களுக்கு வந்து அமெரிக்கா இராணுவம் போய் ஈரான் அடிக்கிறதுல விருப்பம் இல்லை. இப்போ 2-3 பேர் இறந்துருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. இதுவே ஒரு 50-100 சோல்ஜர் இறந்துட்டாங்க, அமெரிக்கன் சோல்ஜர் இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ட்ரம்ப்புக்கு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். சரி சார், அப்போ இப்போ வந்து இதனால் டாலர் இது ரேட்டு குறையப்போ அதனுடைய வீழ்ச்சி குறையப்போது. இதனால் பொருளாதாரம், அதாவது பொருளாதாரம்னா வேலை வாய்ப்புகள், பொருட்களின் விலை, இதெல்லாம் பெரிய அளவு பாதிக்கப்படும் இல்லை சார். இது வந்து 2008 ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி நம்ம சந்திக்க போகிறோம்னு சொல்கிறாங்களே. அந்த அளவுக்கு வராது, அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா இப்போ மெயினாக நீங்கள் சொல்கிறது உண்மை. என்னென்னா பணவீக்கம் அதிகரிக்கும். ஆமாம் சார். இப்போ ஆயில் விலை ஏறுது. ஆயில் விலை இப்போ உங்களுக்கு கார் ட்ரைவ் பண்ணுறதுலேருந்து, டாக்ஸிலேருந்து, காய்கறியிலேருந்து, க்ரோசரியிலேருந்து, டே டு டே நம்ம ஈவன் லிப்ஸ்டிக்கோட ஆயிலேருந்து தயாரிக்கிறாங்க, ஜெல்லியிலேருந்து எல்லாமே பல இது வந்து ஆயில் தயாரிக்கிறாங்க, நம்ம பெட்ரோலியம் ஜெல்லி. ஆமாம், அதெல்லாம் வந்து எல்லாமே பிளாஸ்டிக்லேருந்து. ஆமாம், இது எல்லா பொருட்களுடைய விலையும் உயரும் குரூட் ஆயில் ஏறுறதுனால. ஈவன் எஃப்எம்சிஜி சோப்பு கிப்பு அது இது எல்லாமே ஏற வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்ந்தால், இந்த போர் தொடர்ந்தால் அது வேலை வாய்ப்பு கூட ஏற்படும் இல்லை, பெரிய இது வேலை வாய்ப்பு பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே ஏஐனால வேலை வாய்ப்பு இழந்துகிட்டு இருக்காங்க. ஐடி துறையில் மக்கள் இழப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ட்ரம்ப் போன்ற ஆட்கள் பயமுறுத்துறது, அடிக்கிறது, அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறது. அமெரிக்காவுடைய ஏர்லியர் பிஹேவியரை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அடிச்சாங்க, அடிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வாட்டுக்கு. ஆனா 10-15 வருஷம் தான் இல்லை சார், அது பார்க்கணும் இல்லை. அந்த லாங் டேர்ம் இருந்தாங்க, இருந்து ஒரு டெசிஷன் எடுத்து வெளியில வந்துட்டாங்க. இப்போ ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து ஐபிகேஎஃப் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு கொண்டு ஸ்ரீலங்காவில் வச்சு சோல்ஜர்ஸ் நிறைய அதிக இறக்கவும் உடனே வந்து ராஜீவ்காந்தி இருக்கையில் வச்சாங்க. அப்புறம் திருப்பி வந்து விபி சிங் பீரியட்ல வந்து பூரா வாபஸ் வாங்கிட்டாங்க. மிலிட்டன்ஸோட நீங்க ஃபைட் பண்ண முடியாது, இங்க வாங்கன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதனால இன்னொரு நாட்டில் போய் போர் புரியுறது வந்து இந்த யுகத்துல வந்து அவ்வளவு உசிதம் அல்ல. பிரச்சனை முட்டாள் தனம்ன்றீங்க. கரெக்ட். அப்பனா முட்டாள் ட்ரம்ப். அதை நான் சொல்லலை. இங்க இந்தியன் ஓஷன்ல இருக்கிற சில தீவு எனக்கு தான்டான்றாரு, எல்லாமே எனக்கு தான்ன்றாரு சார். இன்னும் 30 மாசம் இருக்கு சார் இவருடைய கூத்து. இன்னும் எப்படிலாம் நடக்கும் சார்? இவருடைய பதவி இன்னும் 30 மாசம் இருக்கு சார். இருக்கு இன்னும் 33 மாசம் இருக்குது, 32 மாசம், 33 மாசம் இருக்குது, 33 மாசம், 34 மாசம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து அது என்னன்னா, இப்போ அங்கே லோக்கல்ல வந்து இன்டரிம் எலெக்ஷன் வருது அமெரிக்காவில், காங்கிரஸ் எலெக்ஷன். ஆமா, அதுல மக்கள் காமிச்சாங்கன்னா, டெமோக்ராட்டிக் ஓட்டு போட்டாங்கன்னா இவர் கொஞ்சம் ஆட்டம் அடங்கும். அது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்ல முடியாது. பட் ஏன்னா இப்போ ட்ரம்ப்பே வருவாரா வரமாட்டாரான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். பட் அவர் வந்துட்டார், அல்டிமேட்டாக கோர்ட்டு எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி வந்துட்டார்.
ஸோ இப்போ அதனால வந்து இவங்க வந்து அதிக நாள் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா அந்த பாதிப்பு ரொம்ப நாளும் இருக்கு இல்ல. அவங்க இப்ப அடிச்சதுக்கு இன்னும் உண்டு 4 இன்னும் 1 மாசத்துக்கு மேல இருக்கு சார், 1.5 மாசம் இருக்கு சார். அவனை காலி பண்றது, ஈரானை காலி பண்றதுக்கு நீங்க சொல்றீங்க. அதனால டாலர் போயிடும், அமெரிக்க நம்ம ரூபாயுடைய வீக்னஸ் ஆகும், அதனால வட்டியை ஏற்றுவாங்க, நம்ம வட்டி எல்லாம் கூடும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. போர்னு வந்தாவே வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. சரி சார். கம்பேரிட்டிவ்லி நம்ம தண்ணீர் அடைஞ்சிருக்கிறோம், தண்ணீரை அடைஞ்சிருக்கோம். ஸோ நம்ம பால் ஆகட்டும், மீன் ஆகட்டும், முட்டை ஆகட்டும், ரைஸ் ஆகட்டும், சோறு, இது மாதிரி பல ஐட்டங்கள் வந்து கோதுமை. ஆனா ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடையுது இல்ல, டாலருக்கு என்ன, அப்ப அதனுடைய ரேட் அதிகமாகுது இல்ல. நீங்க சொல்றது அதிகமா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது இல்ல. இல்ல, இறக்குமதி உள்நாட்டு ஐட்டத்துக்கு பணவீக்கம் பிரச்சனை வந்து வாங்குற சக்தி குறைஞ்சிடும் இல்ல. ஆமா, நீங்க சொல்றது ரைட். நம்ம தண்ணீர் நீங்க இதெல்லாம் அடைஞ்சிருக்கோம். அதனால இப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம். பட் வேற வந்து இப்போ வேற எலக்ட்ரானிக் ஐட்டங்களும் நம்ம ஃப்ளைட்ல கூட இறக்குமதி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ஃப்ளைட்ல வந்துகிட்டு இருக்கோம், நம்ம இப்போ அதுலேயும் இறக்குமதி பண்ணிக்கலாம், அந்த ஐட்டங்கள் பிரச்சனை. மெயினாக வந்து இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து க்ரூட் ஆயில் ப்ளஸ் நம்மளுடைய எக்ஸ்போர்ட். சார் இப்போ எனக்கு ஏற்கனவே நம்ம ஒரு பேரல் 17 ரூபாய், 27 ரூபாய், 30 ரூபாய், சாரி $37, $57 இருந்தாலும் ஏறக்குறைய நம்ம 7 வருஷத்துக்கு முன்னே நம்ம ஒரு பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் ஆகிட்டோம். அதனால இப்போ நம்மளுக்கு குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணால் அதே ரேட்ல இருக்குமா, திருப்பி ஏற்றுவாங்க? இல்லை, அது அந்த வாய்ப்பு இருக்கு, ஏற்ற மாட்டான்ற ஒரு சந்தேகம் இருக்கு சார். அரசாங்கம் வந்து இப்போ டெம்பரரியாக உடனே ஏற்றாது. ஏன்னா இப்போ விலை குறைச்சிருக்கையிலாம் அவங்க ஃபுல்லாக தான் வாங்கிட்டு இருந்தாங்க பழைய ரேட்டையே, இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதனால் வந்து உடனே வந்து ஏற்ற மாட்டாங்க. இதே ஒரு 3 மாதத்துக்கு மேலே தொடர்ந்து போச்சுன்னா அப்போ அவங்க ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம் அப்ராக்சிமேட்லி. இன்னொன்று நம்ம கருத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆயில் வந்து கச்சா எண்ணெய் வந்து $120 போச்சு. அந்த நிலைமையை அந்த காலத்திலே சமாளிச்சோம்னா 25 வருஷம் கழிச்சு சமாளிக்க முடியும் நம்மளால. அப்ப இருக்கிற இந்தியா வேற, இப்ப இருக்கிற இந்தியா வேற. ஏன்னா அதை பொருளாதார இதுல லெவல்ல நம்ம மச் பெட்டரா இருக்கிறோம். ஸோ அதனால வந்து அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட, போர் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா கூட, அது இப்போ நமக்கு ஆல்வேஸ் நமக்கு ரஷ்யா கை கொடுக்க இருக்கு மார்க்கெட்டா. ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லோவில் தான் இருந்தது. கடந்த 1.5 வருடங்களாக பங்குச்சந்தை எங்கும் செல்லவில்லை, இப்படி ஊசலாடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதனால நம்மளுடைய சந்தையை அடி வாங்குறது ரொம்ப அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த லெவலில் மெயின்டைன் ஆகும். அப்புறம் இந்த வார் முடிஞ்ச உடனே கொஞ்சம் டபார்னு மார்க்கெட் ஏறும். ஆமா, ஆனா இப்போ இந்த இதுல வந்து இந்த கண்ட்ரி தங்கத்துக்கு தங்கம் வந்து தங்கமும் ஆல்ரெடி அடிச்ச அன்னைக்கே கிராமுக்கு $600 ஏறிடுச்சு. ஆமா சார், அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பாத்தீங்கன்னா $600-700. ஆமா, சனிக்கிழமை அடிச்சாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு. இன்னைக்கு சார் இந்த ஒரு அவுன்ஸ் வந்து $5500 போடலாம், $5600 கூட போலான்றாங்களே. அது தங்கம், அது போகலாம். அப்போன்னா ஒரு சவரம் இங்க நம்ம ரூபாயுடைய இது இருக்கு, அப்போன்னா 2 லட்சத்துக்கு போகுமா ஒரு சவரம்? இல்ல 2 லட்சம் இல்ல, போன எதுவுமே இல்லாம 2025லயே 1,30,000 மேல போயிடுச்சு சார் ஒரு சவரன். அப்படி இந்த சவரன் தான் இப்ப ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்தது. 1,16,000, 1,17,000 இப்படியே ஊசல் ஆடிட்டு இப்ப வந்து இப்ப பயங்கரமா ஏறிடும்ல. இல்ல இப்ப வந்து as we speak வந்து $5,300. நான் அதுதான் சொல்றேன். இது வந்து $5,500, $5,600 போறப்ப நீங்க சொல்றதுன்னா ஒரு சவரன் 1,70,000 போடலாம், 1,80,000, 90,000, 2 லட்சம் கூட போலாம்ல. இப்படியே இல்ல இப்ப என்னன்னா, இப்ப $5,600 போச்சுன்னா கூட அவுன்ஸுக்கு $300 கூடுது. அப்ராக்சிமேட்டா ஒரு கிராமுக்கு அப்ராக்சிமேட்டா $10-11 அப்படிங்கிற $1000 கிராமுக்கு, சவரனுக்கு 10,000 12,000 கூடும். இப்போ வந்து 1.5 லட்சமா இருக்கு. 1.37 1.38 போகலாம், அவ்வளவுதான் போகும்ன்றீங்களா அதிகபட்சம்? ஏன்னா கோல்டு வந்து ஆல்ரெடி உச்சத்துல இருக்குது, அரசாங்கங்கள் இப்ப வாங்கல அப்படிங்களா அரசாங்கம். ஆனா இப்ப வந்து சொல்றாங்க இது மாதிரி இந்த வார் தொடர்ந்தா
அந்தந்த கண்ட்ரி ரிசர்வ் பேங்க் எல்லாம் இனி கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பங்கு சந்தை வீழ்ந்து போச்சு, டாலருடைய வீழ்ந்து போச்சு. அதனால இனி சில்வரும் தங்கமும் அது பயங்கரமா கூட போகுது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அதே அரசாங்கங்களுக்கு டாலர் ரிசர்வும் தேவை. ஆமாம் சார். ஸோ அப்போ அந்த அவசரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து டாலர் தேவை. ஸோ கோல்டு வாங்குவாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கங்கள் தங்கம் வாங்குறத குறைச்சிருக்காங்கன்னு தான் வந்திருக்கே தவிர அதிகப்படுத்திருக்காங்கன்னு. இந்த வாரனால வாங்க மாட்டேன்றீங்களா? வாங்க மாட்டாங்கன்னு இல்லை, அதனால தங்க விலை ஏறாதுன்றீங்களா? தங்க விலை ஏறிடுச்சு. ஆமா ஏறிடுச்சு சார், ஏறிட்டு இன்னும் அதிகமா போகும்ல. சிச்சுவேஷன் ரொம்ப வருஷம் ஆகிக்கிட்டே போனா தானே தவிர அந்த அளவுக்கு அமெரிக்காவும் தாங்காது, இஸ்ரேலும் தாங்க மாட்டாங்க. அவங்க கிட்ட அந்த ஃபைட் பண்றதுக்கான இதுவும் இருக்காது. இல்ல இன்ட்ரெஸ்ட் போயிடும், மக்களுடைய சப்போர்ட் இருக்காது. இந்த நவீன யுகத்துல வந்து இது கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஈரான் அடிப்பான்ல, ஈரான் அடிப்பு அவனும் பொருளாதாரம் பயங்கரம் வீழ்ந்து போச்சு. அங்க போராட்டம் நடந்துட்டு அங்கே போன வருஷம் என்ன பண்ணாங்க, 12 நாள் அடிச்சு முடிச்சுட்டாங்க. ஆமா சரியா? இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, திருப்பி இவர் பார்ப்பாரு, டயர்ட் ஆகையில் என்ன பண்ணுவாரு, வேற ஏதாவது ஒரு நாடை கூட்டிட்டு வந்து அவங்க சமரசம் பண்ற மாதிரி வச்சு இந்த போரை செட்டில் பண்ணுவாங்க. ஓ அப்பனா அவருடைய ட்ரம்ப்புடைய இது வந்து ஈரானே கட்டாந்தரை ஆக்கணும். ஆப்கானிஸ்தான் மாதிரி எப்படி ஆச்சு. இந்த அடுத்த 15 நாள் 20 நாள் இவங்க என்னென்ன செய்ய நினைக்கிறாங்களோ இஸ்ரேல் செஞ்சு முடிச்சிருவாங்க. பூரா அடிச்சாதான் கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஈரானும் சாப்பிட்றது கூட லாட்டரி அடிக்க போறோம் பாகிஸ்தான் மாதிரி. இல்ல உயிரிழப்புலாம் எக்கச்சக்கமா இருக்குல்ல இப்ப ஈரான்ல. நீங்க இல்ல பொருள் அந்த உணவு பொருட்கள் அவங்க பொருளாதார வீழ்ச்சி எல்லாமே ஏற்கனவே வீழ்ந்து போச்சு. எந்த நாடு போர்ல போகுதோ அதுவும் தொடர்ந்து போகுதோ அங்கே வந்து பிரச்சனைகள் அதிகமாக வரும். உள்நாட்டு பிரச்சனை, உள்நாட்டு கலவரமே ஏற்கனவே இருக்குது. உள்நாட்டு கலவரம் சாப்பிட வழி இல்லைன்னா யாரு வேணாலும். ஒரு டாலர் நம்ம இதுல வந்து 45,000 ரூபாய், அது ஈரானுடைய மதிப்புல சொன்னா. ஆமா, எல்லாத்தையும் ஒரு லெவல் இருக்கு. அதுக்கு மேல வந்து அப்புறம் நீங்க அதுக்கு மேல அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் இல்லை. சரி சார், இப்ப வந்து இந்த பொருளாதாரம், இந்த டாலர் இதெல்லாம் ஒரு பூமர் தானா, கலப்புறாங்களா? இல்ல இந்த பொருளாதார ஆராய்ச்சியாளர்கள் இந்த தங்க பத்தி இதெல்லாம் ஜுவல்லரிஸ் ஷாப்லாம் எல்லாமே ஏமாத்துறாங்களா மக்களையே? இல்ல ஏமாத்துறாங்கன்னு இல்லை, பணம் வீழ்ச்சியடியும், இதெல்லாம் ஆகும், வேலை வாய்ப்பு குறையும், பொருட்கள் விலை ஏறும், பல கம்பெனிகள் மூடலாம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல சார். ஐடி துறை வீழ்ந்துவிடும், தங்கம் வெள்ளி விலை ஏறிவிடும். கரெக்ட். இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் வந்து அதாவது நம்ம வந்து அடிப்படையில் ஐயோ இத்தோடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறதும், நான் மேலே போகல இனிமேல் நான் பறக்க போகிறேன், நான் தான் உலகத்துக்கே ராஜான்னு நினைக்கிறதும், இது மனிதனுடைய எமோஷனல். மனிதன் வந்து இதுக்கு உட்பட்டவன் எல்லாருமே, நீங்களும் சரி நானும் சரி. பட் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு நிதானமாக சிந்திச்சு பார்த்தோம்னா இதுக்கு முன்னால் இது மாதிரி போர் நடக்கவே இல்லையா? சார் போர் நடக்காத 2008 பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி நடந்தது இல்ல, இப்ப போரே பயங்கரமா நடக்குது, எங்க பார்த்தாலும் போர். எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் ரெண்டாம் உலக போர் இல்லையா? ஆமா சார், அது வேற சார். அப்ப இருக்கிற நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற இல்ல சார். இன்னைக்கு வந்து இப்ப குளோபலைசேஷன் ஆயிடுச்சு சார். அப்ப வந்து அந்தந்த கண்ட்ரியா இருந்தது. கரெக்ட். இப்போ மக்கள் வந்து எல்லாருமே சந்தோஷமா தான் வாழ விரும்புறாங்க. வந்து பல பேர் அதை விரும்பல. ஈவன் அண்டை நாடுகளே, கல்ஃப்ல இருக்க அண்டை நாடுகளே அமெரிக்கா வந்து நீங்க அடிக்காதீங்கன்னு தான் சொன்னாங்க. அதையெல்லாம் மீறித்தான் ட்ரம்ப் போய் அவரும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் அடிச்சாங்க. இந்த அடி வந்து இந்த போர் வந்து போன வருஷமே தொடர்ந்து இருக்க வேண்டியது. ஆமா, போன அந்த 12 நாள்ல ஸ்டாப் பண்ணாங்கல்ல. ஆமா, இஸ்ரேலும் ஈரான மிசைல் வச்சு அடிச்சிருந்தாங்க. ஆமா, அமெரிக்கா வந்து அந்த அட்டாமிக் இது மேல குண்டு போட்டு அந்த நியூட்ரான் இது சரி விட்டது பண்ணி, அதுக்கப்புறம் நாங்க சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நிப்பாட்டி வச்சாங்க. இப்போ அமெரிக்கா ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேலுக்கும் இதுல வந்து மெயின் இன்டென்ஷன்ஸ் இருக்கு. இஸ்ரேலினுடைய சக்தி தான், உந்து சக்தி தான் இதில் அதிகம். ரொம்ப நாளாக அவங்க ஈரானை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் முட்டி போகிறோம், நம்மளாம் அழியிறோம் இல்லை சார். பொருளாதாரத்தில் அழிக்க போகிறோம், வேலை வாய்ப்பு இல்லாமல் போகுது. இல்லை அந்த மக்கள் போறனால இது பிரவேச மளிகை சாமானெல்லாம் விலை ஏற போகுது, மக்கள் வாங்கு சக்தி குறைய போகுது, தங்க விலை ஏற போகுது.
இப்படி ஒட்டு மொத்தமா உலகமே பிச்சை எடுக்கும் போது அவன் சாப்பாட்டுக்கு இல்லாம அவன் கொலை பண்ணிக்க போறான். கிடையாது கிடையாது, அப்படிதானே சொல்றாங்க. இல்ல இல்ல, அந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம். இது வந்து எங்கேயோ இன்னொரு 3 நாடுகள் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம். நம்ம வந்து ஈரானோடையும் ஃப்ரெண்டு, இஸ்ரேலோடையும் ஃப்ரெண்டு, அமெரிக்காவோடையும் ஃப்ரெண்டு, ரஷ்யாவோடையும் ஃப்ரெண்டு, யூரோப்போட ஃப்ரெண்டு. இந்தியா வந்து நடுநிலைமை எடுத்து அந்த கொள்கையை எடுத்து எல்லா நாடுகளோடையும் ஃப்ரெண்டாக இருக்குது. அதனால் நமக்கு இம்பேக்ட் இன்டைரக்டாக மறைமுக பாதிப்பு இருக்கும். அதற்காக பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லைன்றீங்க. பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை, அதுக்காக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு பாதிப்பு இருக்கும். தங்கம் அதுக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு போயிடாது சவரன்னு என்னுடைய அனுமானம். சரி சார், தங்கம் டெஃபினட்டா 2 லட்சம் ரூபாய்க்கு போயிடாது. சாப்பாடு இல்லாமல் இந்தியர்கள் தவிக்க மாட்டாங்க. இந்த போர்னால இந்தியர்கள் அனைவரும் வேலையை எடுக்க மாட்டாங்க. இது மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. அதற்குள்ளவே ஒரு குறுகிய காலத்திலேயே இந்த போர் நின்றுவிடும். அப்படி நிற்கலைன்னா கூட நமக்கு வந்து பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவலாக தான் இருக்குமே தவிர இந்தியாவுக்கு மறைமுக பாதிப்புகள் இருக்கும். நேரடியான பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறைவு தான். அப்படி இருந்தால் கூட நம்மளால் சமாளிக்க முடியும். நம்ம அரசாங்கத்தால், நம்ம மக்களால் தாராளமாக அதை சமாளித்து மீண்டு வர முடியும். ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம். அப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தா இதனால் பெரிய லெவலில் இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லை, உலகத்துக்கும் பாதிப்பு இல்லை. இல்லை, பாதிப்புகள் இருக்கும். ஆனா மக்களுக்கு பாதிப்பு இல்லை. நம்ம சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியும். நம்ம அரசாங்கம் சமாளிக்க அப்படிக்க நம்மளையும் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நம்மளை காப்பாற்றும். எதுவும் இல்லாம இந்த தங்கம் 2 லட்சத்துக்கு போகுது, இந்த ஜுவல்லரி நகை கடைக்காரன் சொல்லி இருக்கிறதெல்லாம் நம்ப வேணான்றீங்க. சில்வர் ரேட்டு ஏறுன்றாங்களா, அதுவும் ஏன்னா இது சோலார் பேனலுக்கு, செமிகண்டக்டருக்கு, இதுல ஈவி, இது வந்து ஒவ்வொரு தடவையும் விலை ஏற்றத்திற்காக சொல்லக்கூடிய காரணங்கள். நான் இல்லைங்களா, போன தடவை சில்வர் ஏறையில் வேற மாதிரி சொன்னாங்க, இந்த தடவை கொஞ்சம் வேற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் இருக்குது, எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. விலை ஏறையில் ஏறும், யாராவது பெரிய பையர் வாங்கையில் ஏறும் டெஃபினட்டாக. ஆனால் இப்போ கோல்டு கிட்டத்தட்ட வந்து கோல்டு சில்வர் எல்லாம் உச்சத்தில் தான் இருக்குது. அடுத்த 2-3 வருடங்களில் இங்கேருந்து குறையத்தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர இங்கேருந்து மிக அதிகமாக ராக்கெட் வேகத்தில் போகாது. ஸோ நீங்கள் சொல்கிறது பாவம், பயந்துக்கிட்டு இருக்கிறவங்கள ஏதோ பால் வாத்துன்னு சொல்லுவாங்கள்ல சார், அதை வாத்து இருக்கீங்க சார். உண்மையிலே பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. தங்க விலை 2 லட்சம் போயிடும், வெள்ளி பயங்கரமாக ஏறிவிடும், இப்பயே இன்வெஸ்ட் பண்ணுங்க, இப்பயே வாங்குங்க, பொருள்லாம் விலை ஏறி போடும், பட்டினி பஞ்சம் ஏற்படும், அப்படிலாம் எதுவும் வராது. நம்ம மத்திய அரசாங்கம் காப்பாற்றும். அதுக்கான வலுவான ஃபைனான்ஸ் பொருளாதாரம் நம்மளுக்கு கட்டமைப்பு இருக்கு. டெஃபினட்டா இருக்கு. மக்கள் பயப்பட வேண்டாம். பணமும் பெரிய லெவலில் வீழ்ச்சி அடையாது, டாலரும் பெரிய லெவலில் வீழ்ச்சி ஆகாது, பொருளாதார மந்தம் ஏற்படாது, வேலை வாய்ப்பும் போகாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். மிக்க நன்றி சார். நன்றி நன்றி. Super Saravana Stores.